இன்னைக்கு வந்து 2 முக்கியமான நியூஸ் வந்து நடக்குது. ஒண்ணு வந்து குட் நியூஸ், இன்னொன்னு பேட் நியூஸ். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அரசியும் குமாரும் வந்து நார்மலா வந்து பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கன்சர்ன் வந்து உருவாகுது. 2 பேருக்கும் வந்து நல்ல ஒரு எமோஷனல்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. பேட் நியூஸ் என்னன்னா, செந்தில் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க காரோட ரேட்ட கேட்டோனமே வந்து கோமதி மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுறாங்க. பாண்டியன் வந்து திட்டிகிட்டே போறாரு. ஐயோ! இவ என்ன எத்தனை கிலோமீட்டர் தான் நடக்க வைக்க போறாளோ? விட்டா புதுக்கோட்டைக்கே நடந்து போயிருவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு கால் வேற வலிக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. கோமதி வந்துட்டு நானும் அவங்க என் பின்னாடி வர சொன்னேன். போங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமா உங்க கடை வேற திறக்காம இருக்கு. அதை முதல்ல போய் திறங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டீங்க. கடன் கடைக்கே ஓடுங்க. எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதுனால என்ன நாடகக்காரின்னு வேற சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பாண்டியன் வந்துட்டு கொஞ்சம் நிலடி கோமதி ஏன்டி இப்படி போயிட்டே இருக்கிற எனக்கு காலெல்லாம் வலிக்குது. எனக்கே இந்த வலி வலிக்குது உனக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வலிக்குதான் உன்னை கட்டின பாவத்துக்கு நடந்து தானே தொலைக்கணும். போய் தொலைகிறேன் விடு அப்படின்ற மாதிரி வந்து திட்டிகிட்டே போறாங்க. அதை பார்த்துட்டு சக்தியும் வந்து முத்துவேலும் சக்திவேலும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. என்னன்னா இவ என்னென்னமோ பண்றாங்க. இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தானே சண்டை போடுவாங்க. இப்ப என்ன நடு ரோட்ல சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. என்னன்னு தெரியலடா எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே அப்படின்றாங்க. நம்ம ஆத்தாக்காரி வேற அங்க போய் உட்காந்துருக்கு. அது எதுவும் அதனால எதுவும் பிரச்சனையா? அன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. இப்பதானே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி இருடா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆனா இருண்ணா நீங்க ஏன் போய் கேட்டா அதை வேற எல்லாத்துக்கும் பேசுவாங்க. அதுவும் நடு ரோட்ல என்னத்துக்குலாம் தேவையில்லாம வாங்க நம்ம வீட்டு பக்கம் போவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லடா இருடா என்னதான் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம இதாச்சு நம்ம போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சக்திவேல் வந்து கேட்கறதுக்காக போறாரு. சக்திவேலும் முத்துவேலும் வந்து கேட்கறதுக்கு போறாங்க. முத்துவேல் வந்துட்டு என்ன கோமதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கோமதி ஓ நீங்க தான் என் கூட பிறந்தவனுங்களா வாங்க வாங்க அப்ப என்ன இதுவும் உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இப்ப என்ன வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உங்களுக்கு முத்துவேல் வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கு நடு ரோட்ல என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன பழக்கம் இது வீட்டுக்கு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் இத்தனை வருஷமா இல்லாத தங்கச்சி பாசம் உனக்கு இப்ப வந்துருச்சா போய் பொழப்ப பாரு. இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற வேலை. இதை வச்சுட்டு என்ன அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். என் புருஷனை கெட்டவன் ஆக்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோமதி அவங்களையும் திட்டுறாங்க. திட்டினோன்னா இவன் வந்துட்டு சரி உன் புத்தி தான் தெரிஞ்சதாச்சு. அண்ணன் தம்பியை விட்டுட்டு அவன் தானே முக்கியம்னு போனா போய் நான் வந்து கேட்டது என் தப்புதான். என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு எப்ப அவன் குடும்பத்துல சண்டை நடக்கும் போய் விசாரிக்கலாம் போய் கஷ்டப்படலானே கிளம்பி வருவானு. போங்கடா போய் பொழப்பு பாருங்கடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இங்க திட்டிட்டு இருக்க மாதிரி கோமதி பட்டுக்கு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் ஐயோ இவ எவ்வளவு தூரம் தான் நடப்பாளோ தெரியல போயிட்டே இருக்காரு. மணி 12 மணி உச்சி வெயில் அப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போறியாடி எனக்கு கொல்ல போறியாடி அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டே போறாங்க. அதை பார்த்துட்டு கோமதி வந்துகிட்டு ஆமா உன்னை கொல்றதுக்காக நடத்தியே கூட்டிட்டு வரேன். எனக்கு உனக்கு கொல்லணும்னு நினைப்பு இருந்தா சோத்துல 4 மாத்திரை கலந்தா போதும். நீ பாட்டுக்கு சாப்பிட்டு போய் சேர்ந்துருவ. நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். உனையும் நான் எங்கேயோ போறேன் நீ என் பின்னாடி வராத. நான் இனிமே வீட்டுல வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இவனும் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அரசியை காமிக்கிறாங்க. அரசியும் பாட்டி இருந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு அம்மச்சி நம்ம வேணா கோயிலுக்கு போயிட்டு வரோமா அப்படின்றாங்க. மீனாவும் ராஜி வந்துட்டு சரி அரசி நீயும் பாட்டியும் வந்து வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அத்தை ஒருவேளை வரும்போது பசியாடு இருந்தாலும் இருப்பாங்க. நான் வந்து சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் சமையல் கட்டுக்கு சமைக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் செந்தில காமிக்கிறாங்க. செந்தில் வந்துட்டு என்னங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீ போன் பண்ண நான் வந்துடுறேன். எனக்கு வேலை முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. கதிர் மட்டும் வீட்டுல இருக்காரு. அதை பார்த்துட்டு ராஜி வந்து இல்ல நீங்களும் வந்து ஆபீஸ்க்கு போங்க. நான் வந்து அத்தை வந்தோன்னு போன் பண்றேன். இதனால வந்து எதுவும் பண்ண வேணாம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரத்துலயே வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா வந்து போன் பண்றாங்க பாண்டியனுக்கு. என்னாச்சு மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உங்க அத்தை புதுக்கோட்டை பக்கம் போயிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நடந்தே வந்து புதுக்கோட்டைக்கு போயிடுவாங்க. எனக்கு கால் வலிக்குதுமா அப்படின்றாங்க. மாமா எப்படியாச்சும் பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வாங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. அது பாண்டியன் ஏமா நீ ஒருத்தி நான் காரை வச்சே கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா காருக்காரன் 2200 கேட்டான். சரி அதை கூட கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா உங்க அத்தைக்காரி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கால் வலிக்குது அப்படின்றாங்க. என்ன கார் வச்சு கூட்டிட்டு வந்தாலும் வேணான்ட்டாங்களா மறுபடியும் கிளம்புறாங்களா அப்படின்றாங்க. ஆமாமா என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்றாங்க. பாண்டியன் வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு மீனா வந்துட்டு அவங்க மேல ஏதோ கோவமா இருக்கும். நீங்க சாதாரணமா பேசி பாருங்க. சண்டை போற மாதிரி இல்லாம சாதாரணமா பேசி பாருங்க. பழசு நடந்தது எல்லாத்தையும் வந்து பேசி பாருங்க. அப்படி பேசி சமாதானப்படுத்துங்க மாமா. அத்தையை அப்படிதான் சமாளிக்கலாம் அப்படின்னா ஆமாப்பா நீ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நான் கல்யாணம் ஆன புதுசுல நான் அதெல்லாம் சொல்லி பேசி எப்பயாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி மாமா நீங்க பாருங்க நான் வந்து சமைக்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா அப்படின்றாங்க. உங்க அத்தை போற பக்கம் பார்த்தா நாளைக்கு மதிய சாப்பாட்டுக்கு தான் வருவாளாட்டுக்கு பாக்குறேன் என்ன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க.
இந்த பக்கம் வந்துட்டு கோமதி வந்துட்டு யாரு ஃபோன் பண்ணா அப்படின்றாங்க. மீனா தான் ஃபோன் பண்ணுச்சு அப்படின்றாங்க பாண்டியன். வந்துட்டு மீனாவா என்கிட்ட ஒரு டைம் கொடுத்துருக்கலாம்ல, நான் மீனாட்ட பேசியிருப்பேன்ல அப்படின்றாங்க. அது என்னாடி நம்ம பிள்ளைங்கலாம் ஃபோன் பண்ணும்போது வேணான்ட்டு இப்போ மீனாட்ட மட்டும் பேசுறேங்கிற அப்படின்னு வந்து கேட்கறாரு. எனக்கு மீனானா பிடிக்கும். மீனானா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நான் அவள்கிட்ட பேசினா அவ என்ன புரிஞ்சுப்பா. நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் சொன்னாமே அவ என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி புரிஞ்சுக்கோ, அதான் அவ தான் வீட்டுக்கு வர சொல்றா, போலாமா அப்படின்றாங்க. அவ சொன்னாலும் நான் வந்துருவேன்னா, நான் அப்படிலாம் வரமாட்டேன். நான் எங்கேயோ போறேன். நீங்க போங்க, உங்க வேலையை போய் பாருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. இப்படியே வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. இங்க வந்து கோயில அரசியை காமிக்கிறாங்க. அரசி வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது அம்மாச்சி வந்துட்டு நான் அந்த பக்கம் போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரேம்மா, நீ வந்து சாமி கும்பிட்டுட்டு இரு அப்படின்றாங்க. கரெக்டா அந்த பக்கம் வந்து குமார் வந்துடுறாங்க. குமாரை பார்த்தோன்னா வந்து அரசி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன இப்பயும் வந்து அம்மாச்சி தான் சொல்லி விட்டாங்களா, நான் அங்கிட்ட போயிடுறேன், நீங்க வந்து அரசிட்ட பேசிட்டுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் அதுக்காக வரல, எனக்கு நீ கோயிலுக்கு வந்திருக்கதே எனக்கு தெரியாது. அத்தை அந்த மாதிரி அத்தைக்கு உடம்பு சரியாம இருந்துச்சுல்ல, அதுக்காக வந்து வேண்டிக்கிட்டு போயிருந்தேன். அது வந்து பரிகாரம் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அத்தையா எந்த அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எங்க அத்தை தான், எங்க அப்பாவோட தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எங்க அம்மாவையா சொல்ற அப்படின்றாங்க. ஆமா உங்க அம்மாவை தான் சொல்றேன். அவனுக்கு அடிபட்டு இருந்த போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால வந்து ஹாஸ்பிட்டல் நான் தான் கூட்டிட்டு போனேன். போயிட்டும் 2-3 நாள் வந்து கண்ணே திறக்கல அப்படின்னு கூட சித்தப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அதனால வந்து சாமிகிட்ட வேண்டிட்டேன், அதை வந்து பரிகாரம் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை இப்ப கேட்டுட்டு வந்து அரசி வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குமார் சொல்றாரு, என்ன உங்க அம்மா உனக்கு தான் அம்மானா எனக்கும் அவங்க அத்தை தானே, எனக்கும் அவங்க எல்லாம் பாசம் இருக்க தானே செய்யும், நான் அதெல்லாம் வந்து செய்யதான் செய்வேன், இதெல்லாம் வந்து நீ செய்யக்கூடாதுன்னு உன்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து குமார் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அரசி ஒரு மாதிரி சந்தோஷம் தான் படுறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து அரசி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு குமார் வந்துட்டு என்ன இரு, நான் முதல்ல பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் என்ன வேணா சொல்லு அப்படின்றாங்க. சரின்ட்டு பரிகாரம் முடிச்சு வர வரைக்கும் அரசி வந்து வெயிட் பண்றாங்க. முடிச்சுட்டு வந்தோன்னா சொல்லு இப்ப என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அரசி சொல்றாங்க. தேங்க்ஸா எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி குமார் கேட்கும்போது அரசி சொல்றாங்க, இல்ல எங்க அம்மா வந்து கரெக்ட் டைம்ல வந்து நீ கார் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனல, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு எனக்கு தேவை கிடையாது. நான் வந்து என் அத்தைங்கிறனால தான் வந்து எமர்ஜென்சி என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் அத்தனை இல்ல, இன்னும் வேற யாரு இருந்தாலும் நான் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். அத்தைங்கிறனால இன்னும் கொஞ்சம் கன்சர்னாம பார்த்து கூட்டிட்டு போனேன், அவ்வளவுதான். இதுக்கு வந்து உன்கிட்ட தேங்க்ஸ் எதிர்பார்க்கணும், உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காகலாம் நான் இதை பண்ண கிடையாது. நீ அதை மனசுல வச்சுக்கலாம், நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம் நான் சொல்ல கிடையாது, எனக்கு நார்மலா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, நீ முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அரசி. அதை கேட்டுட்டு குமார் வந்துட்டு அப்பாடா இப்பனாச்சும் உனக்கு தோணுச்சு நான் மாறிட்டேன்னு. நான் அந்த மாதிரி இல்லம்மா, முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இப்ப மாறிட்டேன், கொஞ்சம் நாச்சும் நம்பு என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து அம்மாக்கு பாட்டி வந்து வந்துடுறாங்க. என்ன அரசி உன்கிட்ட பேச முடியாது பண்ண முடியாதுன்னு இப்ப என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாச்சி நான் அதுக்காக சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களே அதுக்காக நன்றி சொல்ல தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி சொல்லியாச்சா அப்படின்றாங்க. சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரி என்ன பார்த்தா அத்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க அத்தை கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாடா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றாங்க. ஏன் அப்பதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப வந்து மாமா வந்து நீக்கி அவங்க கீழே விழுந்ததை பார்த்துட்டு நடிப்புன்னு நினைச்சிட்டு போயிருக்காரு மாப்பிள்ள, அதனால வந்து கோவப்பட்டு அவ போயிட்டாடா, மாப்பிள்ளையும் கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே போயிருக்கிறாரு, அவளுக்கு அதனாலதான் அரசியல் மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கோயிலுக்கு வந்தா அப்படின்றாங்க. உடனே குமார் அரசியை பார்த்துட்டு அதெல்லாம் கவலைப்படாத, அவங்க 2 பேரும் வந்து தனியா மீட் பண்ணி பேசிட்டாங்கனாவே சரியா போயிடும், எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும், நீ வந்து நான் எதுவும் பயந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நார்மலா பேசிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து செந்தில காமிக்கிறாங்க. அவசரமா வந்து ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. பியூன் தான் வந்து சார் உங்களை பார்க்க 2 பேரும் வந்திருக்காங்க சார், என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு செந்தில் வந்துட்டு எனக்கே இப்பதான்டா போன் வந்துச்சு, இப்பதான் ஏன் போன் வந்துச்சு, என்ன என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அவர் சைன் போட்டாரு, நீங்க பார்த்து சைன் போட்டுட்டா அமௌண்ட் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி எப்படி அமௌண்ட் கொடுக்கறது ஐடியா அப்படின்னு கேட்கறான் செந்தில். வழக்கம் போலதான் சார், நான் வந்து டிராவ்ல வச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல டிராவ்ல எல்லாம் வைக்க வேணாம், இந்த வாட்டி வந்து நான் பேக வந்து சைட்ல வச்சிருக்கேன், நீ அந்த டைம்ல வந்து பேக்லயே வச்சிரு அப்படின்றாங்க. ஏன் சார் டிராவ்ல வச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல 2-3 டைம் வந்து வேற ஒருத்தர் பாத்துட்டாரு, அது வந்து ப்ராப்ளம் ஆகும்ல, அதனால வந்து நீ இனிமே பேக்ல வச்சிரு அப்படின்றாங்க. சரி சார் நான் அதே மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூனும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேக்லயும் வச்சிடுறாங்க. இன்னொருத்தருக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அமௌண்ட் கரெக்டா வைக்க போகும்போது வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து லஞ்சம் வாங்கினதா வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் லஞ்சம் வாங்க கிடையாது, இது என்னோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து 2ஆவது வந்த ஒருத்தர் வந்து, சார் நானே போலீஸ் தான் சார், நான் வந்து உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்து
வந்து நான் லஞ்சமே கொடுத்தேன், அதுக்காக தான் வந்து நான் வந்திருக்கேன், நீ இந்த மாதிரி வந்து பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பியூனு, ஏஐ, செந்தில் 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. செந்தில வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கோமதியை வந்து சமாளிச்சு வந்து பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து மீனா வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணும்போது போன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. போலீஸ் வந்து போன் எடுக்கிறாரு. சார் செந்தில் இருக்கு, செந்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனா. செந்தில் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை வந்து ஃபேமிலிட்ட வந்து சொல்ல போறதுக்காக வராங்க. இதோட இன்னைய சீன் வந்து முடியுது. நாளைக்கு நடக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.